நண்பர்களுக்கு வணக்கம். கடந்த காணொலி பதிவின் தொடர்ச்சியாக இதுலேயும் அப்பனை நூல்கள் தான் பார்க்குறோம். இயற்பியல் தொடங்கி வரலாறு, பண்பாடு, அரசியல்னு பல்வேறு துறை சார்ந்த நூல்களாக இருக்கு. சொல்லு. கடந்த காணொலியில் பேசியிருந்தோம். அதாவது சுற்றுச்சூழலும் தொல்லியல் துறை சார்ந்த நூல்களும் எப்படி இலக்கியத்தோட தொடர்பு இருக்கு, உங்களுடைய பயணத்துக்கு எவ்வளவு உபயோகமா இருக்குன்னு சொன்னீங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமான நூல்களா இருக்கு, நிறைய கலவையான நூல்களா இருக்கு. முக்கியமா அம்பேத்கருடைய நூல் தமிழக அரசு வெளியிட்ட 100 தமிழக அரசு கிட்டத்தட்ட 100 புத்தகங்கள் வெளியிட போறாங்க. இப்போதைக்கு 27 புத்தகம் வந்திருக்கு. நான் ஒரு 10 புத்தகம் வாங்கியிருக்கேன். இப்போ விதவிதமா கலவையான நூல்களா இருக்கு. ஆமா. அப்ப கடந்த காணொலியில சொன்ன அதே பதில் தான் இதுக்குமா? இல்ல, இது வந்து என் தனிப்பட்ட தேர்வு தான். இப்போ ஒரு குறிப்பிட்ட புத்தகங்கள் தாண்டி அதுக்கப்புறம் வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ற புத்தகங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு, அல்லது தனிப்பட்ட விஷயங்கள் நம்ம சிலதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து புனைவில்லாத நூல்கள்ல இருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு இயல்பா அது அடுத்த ஒரு என்ன சொல்றது, வாசிக்கிறதோட அடுத்த ஒரு முதிர்ச்சி தான் வந்து நம்ம அந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இலக்கியம் சம்பந்தமான நாவல்கள் அது மாதிரி நாட்கள் ஆக ஆக வருடங்கள் போக 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 மற்ற துறைக்கும் வந்து அது வந்து மற்ற துறை சேர்ந்த விரிவடையுது. அதுக்கப்புறமும் வெவ்வேறு விஷயங்கள் பத்தி சில புத்தகங்கள் இப்ப வந்து இதுல பார்த்தோன்னா வந்து ஒரு கேலி சித்திரம் பத்தி வந்து நல்ல தம்பி கன்னடத்துல இருந்து மொழிபெயர்த்த ஒரு புத்தகம் இருக்கு. அது வந்து நம்மளுக்கு கேலி சித்திரத்தை பத்தியே நம்மளுக்கு வந்து எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பாசிசத்தை பத்தி வந்து இப்ப தொடர்ச்சியா நம்ம வந்து இப்போ ஒரு சில வருடங்களாகவே ஏதாவது ஒரு மாதிரியா நடந்துட்டா பாசிசமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம சும்மா நம்ம தொடர்ச்சியா வந்து இதெல்லாமே கேள்விப்படுறோம். இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு விஷயம் நம்மளுக்கே ஒரு இது இருக்கு. துறை சார்ந்த தேர்வு இல்ல, தனிப்பட்ட முறை புத்தகங்கள். ஆமா, இது ஆமா, அந்த தேர்வும் கூட தொடர்ச்சியா வந்து சில விஷயங்கள் நம்ம வந்து இலக்கிய வாசகர்கள் அல்லது பொதுமக்கள் கிட்ட இருந்து பொது இதுல இருந்து சில விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். இப்போ பாசிசம்னா என்ன அப்படின்னு நம்மளுக்கு பாசிசம் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து ஸ்கூல் புத்தகத்தோட நம்மளுக்கு வந்து ஹிட்லர் முசோலின்னு நம்ம போயிடுச்சு. ஆனா பாசிசத்தோட கூறுகள்ல என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு புத்தகம் வழியாக தான் நம்ம வந்து அது தெரிஞ்சுக்கிறதா சரியா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். அதோட ஆரம்ப கட்ட விஷயங்களா தமிழ்ல இருக்கிற புத்தகங்களை நம்ம வந்து இது பண்றோம்னு நம்ம தமிழ்ல இது பண்ணலாம்னு சொல்லி இந்த புத்தகத்தை வாங்கினேன். அதுக்கு ஆப்போசிட் இப்ப பாசிசத்துக்கு ஆப்போசிட் தான் கேலி சித்திரம். இப்ப வந்து பொதுவாகவே நம்ம வந்து பெரிய அளவு நம்ம கேள்வி எதையுமே வந்து நம்ம ஒரு கிண்டல் துணிய எனக்கு தெரிஞ்சு இப்ப ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து கேலி சித்திரம் அதோட தொடர்புடையதுதான் வரலாறு. இதுல இந்த கேலி சித்திர வரலாறு வந்து உலகம் முழுக்க அந்த கேலி சித்திரம் எப்படி உருவாச்சு, இந்தியாவில் எப்படி இருந்தது அப்படின்றத பத்தியெல்லாம் இருக்கிற ஒரு புத்தகம் தான். அதுவுமே வந்து ஒரு என்னுடைய தனிப்பட்ட தேர்வு தான். அதுக்கப்புறம் வந்து இந்த புத்தகம் வந்து நக்சல்பாரி எழுச்சிக்கு பிறகு இந்தியா அப்படின்னு இந்த அலைகள் பதிப்பகம் போட்ட புத்தகம். எனக்கு வந்து நான் வந்து தருமபுரி மாவட்டம் தான், அடிக்கடி வந்து நாயக்கன் கோட்டை வழியா நம்ம போயிருக்கேன். அங்க வந்து நக்சல்பாரியான தோழர்கள் வந்து அப்பு பாலனுக்கு ஒரு வந்து சுத்தியல், ஆமா ஒரு அறிவாளு, அதுக்கு மேல ஒரு சுத்தியலுக்கு மேல அவங்களோட 2 பேரோட தலை பொறிக்கப்பட்ட வந்து ஒரு நினைவு சின்னம் இருக்கு. கீழே வந்து இவர்கள் அரசால் கொல்லப்பட்டவர்கள், இவங்க வந்து உண்மையான போராளிகள் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு. அப்புறம் ஜெயமோகனோட வந்து 2 சிறுகதைகள் படிச்சிருக்கேன் அவங்கள பத்தி. அதுக்கப்புறம் அங்க அந்த மாதிரி ஒரு இயக்கம் இருந்திருக்கு. அப்ப இதெல்லாம் பார்க்கக்குள்ள வந்து இது தெரிஞ்சுக்கணும், இதை பத்தி நம்ம வந்து இதோட பின்புலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் முன்னாடியே அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. நான் அப்படியே அமைதியா அதை பத்தி நான் இது பண்ணிக்கல. அதுக்கப்புறம் புத்தக கண்காட்சியில அப்புறம் இடையில மறுபடியும் ஊர் பக்கம் போகக்குள்ள அந்த மறுபடியும் அந்த சிலைகளை பார்க்குறப்ப எனக்கு இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால வந்து அந்த புத்தகத்தை வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து ஜெயமோகனோட தளத்துல நான் வந்து தத்துவ வரலாறு சம்பந்தமான புத்தகங்களை அவர் ரெஃபர் பண்றதெல்லாம் பார்த்துருக்கேன். அதில் வந்து டிடி கொசாம்பியை பத்தி நான் வந்து கேள்விப்பட்டு அவர் சம்பந்தமான சில புத்தகங்கள் வாங்கணும்னு தான் இந்த மாயையும் யதார்த்தம் வாதமும், அதுக்கப்புறம் வரலாறு பண்பாடு அறிவியல் அப்படின்ற இந்த நான் வாங்கியிருக்கேன். அதுக்கு அப்புறம் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை தோற்றுவித்தவர்கள் ஒருவரான வங்காளத்தை சேர்ந்த ஒரு அறிவுஜீவி தான் வந்து எம்என் ராய். அவரை பத்தி வந்து மிக குறைவான தகவல்கள் தான் எனக்கு தெரியும். அவர் சம்பந்தமான அவர் பற்றியான ஒரு புத்தகம் இது. அவரோட அவர் வாழ்க்கை, அதை பத்தியான அறிமுகம், அதெல்லாமே உள்ளடக்கிய இந்த புத்தகம் வந்து இதுல வந்து நேஷனல் புக் ட்ரஸ்ட் இந்தியா வந்து வெளியிட்டிருக்காங்க. சரி, கட்டாயமா இது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இது வாங்கியிருக்கேன். இது எல்லாமே வந்து இப்போ எப்படி தொல்லியல் சூழலியல் சம்பந்தமான ஒரு ஆர்வம் இருக்கோ இதெல்லாம் வந்து அடுத்து கட்டா வந்து தனிப்பட்ட தேர்வுகள், ஆர்வங்கள். அதுக்குமே வந்து படிக்கிறதுக்குமே ஒரு துறை சார்ந்த ஆர்வங்கள், துறை சார்ந்த வாழ்க்கை சார்ந்த ஆமா ஆர்வங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து
இந்த புத்தகம் நீண்ட பயணத்தின் சிறிய தன் வரலாறு எனக்கு ரொம்ப பிடிக்கும். காந்தியோட தன் வரலாறு எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகங்கள்ல ஒண்ணு. அதனால அப்படி ஒரு தன் வரலாறுன்றது மாதிரி தன் வரலாறு அல்லது அது சம்பந்தமா அதன் மாதிரியான நூல் அப்படின்றதுனால இந்த புத்தகம் நீண்ட பயணத்தின் சிறிய தொடக்கம்னு சொல்லிட்டு வந்து ஒரு திருநங்கையோட போராட்டமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி காலச்சுவடு வெளியிட்ட இந்த புத்தகத்தை வாங்கியிருக்காங்க. இது ஒரு மொழிபெயர்ப்பு நூல். அதே போல தடாகம் வந்து ஒரு புக்கை வெளியிட்டு இருக்கு. அவங்களுமே ஒரு தலித் பெண், அவங்க இந்தியாவில் இந்தியாவில் இருக்கிற பிரச்சனைகளாக சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது சம்பந்தமான ஒரு புத்தகம் தான் இது. வந்து பேசிக்கா நான் வந்து ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தான். ஆமா, காலேஜ்ல பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி தான் படித்தேன். பட் அவ்வளோ ஒன்றும் பிரைட் ஸ்டூடெண்ட் கிடையாது. பட் ஆனால் நான் ஏற்கனவே வந்து உலகம் பற்றிய சுருக்கமான வரலாறு அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு பேர் ஞாபகம் வரல, அவர் எழுதின அந்த புத்தகம் வாசிச்சிருக்கேன். அப்புறம் இவர் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட விரிவான கேள்விகளும் ஆழமான பதில்களும் அந்த மாதிரி ஒரு புத்தகம், சரியா அந்த பேர் ஞாபகம் இல்லை, பிரீஃப் கொஸ்டின் டீப் ஆன்சர்ஸ்ன்னு நினைக்கிறேன் இங்கிலீஷ்ல. அந்த புத்தகம் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து அறிவியலை பிசிக்ஸை ரொம்ப வந்து ஒரு வாசிக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதர்களுக்கும் வந்து அதை அவங்க கேட்ட கேள்விக்கு ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப புரியுற மாதிரியும் பதில் சொல்லி இருந்திருக்காரு. அதை வந்து நான் வந்து தமிழ்ல வந்து அந்த மொழிபெயர்ப்பு படிச்சிருக்கேன். அதுல இருந்து எனக்கு வந்து அந்த மாதிரி ஏதாவது புத்தகங்கள் இருக்குமா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப தேடி இருக்கேன். அந்த மாதிரி தேடுற போது தான் இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமானது. இயற்பியலின் 7 சுருக்கு குறிப்புகள்னு சொல்லி கார்லோ ரொவெல், இது வந்து இவரு சங்கரன் ரவிச்சந்திரன் மொழிபெயர்த்திருக்காரு. இது ரொம்ப நல்ல மொழிபெயர்ப்பு, பொறுப்பான மொழிபெயர்ப்பு. அது நூல் வாசிச்சிட்டேன். ஆனா திரும்ப நம்ம அதை வாசிச்சாதான் இது புரியும். ரொம்ப மிக சிறந்த மொழிபெயர்ப்பு. இந்த மாதிரி அறிவியல் நூலை வந்து ஒரு மொழிபெயர்க்கிறதுன்றது ஒரு பெரிய சவால். ஆனா அது ரொம்ப அந்த சவாலை எதிர்கொண்டு சிறப்பாகவே மொழிபெயர்த்திருக்காரு. அடுத்தது வந்து இது வந்து எனக்கு பிடிச்ச எழுத்தாளரான சுரேஷ் பிரதீப்போட படைப்புகள், தமிழ்ல இருக்கிற மிக முக்கியமான படைப்பாளிகளோட படைப்புகள் பற்றியான கட்டுரை தொகுப்பு. இது எல்லாத்தையுமே நான் வாசிச்சிருக்கேன். சுரேஷ் பிரதீப்போட வாசிப்பனுபவ கட்டுரைகள் வந்து அது ரொம்ப தனித்துவமானது, ரொம்ப முக்கியமானதா நினைக்கிறேன். சுரேஷ் பிரதீப் வந்து தன்னோட வாசிப்பனுபவத்துல அவர் அந்த ஒரு குறிப்பிட்ட வந்து அந்த படைப்போட வந்து தற்கால தேவை, அதுல இருந்து அவரு புரிஞ்சுக்கிட்டது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு விசாலமான ஒரு தனித்த பார்வையா வந்து சுரேஷ் பிரதீப்போட வந்து வாசிப்பனுபவ கட்டுரைகள் இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட நான் ஒரு ஃபேன் தான் அந்த கட்டுரைகளுக்கு. அதுல வந்து சிலதை தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த புத்தகம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்டுரைகளின் தொகுப்பு தான் இந்த புத்தகம். என் மனைவியை வந்து வாங்கி எனக்கு பரிசீலித்தது. அப்புறம் மீண்டும் அறிவியல் சம்பந்தமான ஒரு புத்தகம் தான், ஒளியிலிருந்து இருளுக்கு அப்படின்னு சொல்லி. இதுல வந்து இந்த பல்ப், இந்த நம்ம யூஸ் பண்ற லைட், அந்த பல்பு சம்பந்தமான அது, அப்புறம் இண்டிகோ நீளம், இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ற அறிவியல் உபகரணங்கள் அல்லது அது சம்பந்தமான பொருட்களை பற்றிய வந்து ஒரு கட்டுரை தொகுப்பு தான். இது ரொம்ப முக்கியமானதா தான் நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு வெங்கட்ராமணன் அப்படின்றவர் நேரடியாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான். இந்த புத்தகம் காட்சியில் வாங்கினேன். இந்த புத்தகம் வந்து என் குருநாதர் பாரதியார் அப்படின்னு சொல்லி புதுச்சேரி கனகலிங்கம் அவர் எழுதியது. ஒரு தலித், இவருக்கு வந்து பாரதியார் பூநூல் அணிவிச்சிருக்காரு. அவர் வந்து பாரதியார் பத்தி எழுதின புத்தகம், அதனால இது வாங்கினேன். அப்புறம் வந்து இது பல்லவர் வரலாறு வந்து இந்த தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன்ல வந்து நிறைய புத்தகங்கள் இருக்கு. ஆனா இந்த புத்தகத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டின் அரிய வரலாற்று நூல்கள் வரிசை அப்படின்னு போட்டு இப்போ சமீபமா வந்திருக்கு. அரிய வரலாற்று நூல் வரிசை அப்படின்றதுனால இது வாங்கல. பல்லவர்கள் பத்தி நான் எந்த புத்தகமும் வந்து, சோழர்கள் பத்தி நீலகண்ட சாஸ்திரி புத்தகத்தை ஒன்று படிச்சிருக்கேன். நான் பல்லவர்கள் பத்தி அந்த மாதிரி எந்த புத்தகமும் படிக்கல. அதனால வரலாறு சம்பந்தமா மிக முக்கியமா பல்லவர்கள் பத்தி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக படித்தேன். ஏன்னா நான் மகாபலிபுரம் போய் வந்து அந்த சிற்பங்கள் பார்த்துருக்கேன். அதனால கொஞ்சம் அந்த வரலாறு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு இதுல வாங்கினேன். அடுத்தது வந்து இது ஒரு பயணக்குறிப்பு, இமயமலை நடந்த பயணக்குறிப்பு. அந்த வந்து யாத்ரீகன் சொல்லி பிரபோத்குமார் சன்னியால் எழுதினது. இது நண்பர்கள் சொல்லி பரிந்துரையின் பேர்ல வாங்கினேன். இது வந்து அதுதான் இங்க இருக்கிற எல்லா புத்தகமுமே வந்து என்னுடைய தனிப்பட்ட தேர்வு தான். இது வந்து கண்ணுக்கு நம்ம கண்களுக்கு பண்ற பயிற்சிக்காக ஒரு புத்தகம் வந்து அரவிந்தர் ஆசிரமம் அவங்க போட்ட ஒரு ஸ்டால்ல இருந்தது, அதனால இது வாங்கினேன். இந்த புத்தகம் வந்து அறம் பொருள் இன்பம். இது வந்து வேத காலத்துல இருந்து இந்து புராணங்கள், இந்திய மரபுகள்லாம் வந்து இருந்து இன்னைக்கு வரைக்கும் அது எப்படி இருக்கு அப்படின்றத பத்தியான ஒரு புத்தகம். அறம் பொருள் இன்பம் வீடு, இதை பத்தியெல்லாம் வந்து சும்மா ஒரு அந்த காலத்துல இருந்து இப்போ ஒரு எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்து தொகுத்த ஒரு புத்தகம். அதனால இது ஒரு தனிப்பட்ட தேர்வு தான்.
இதுக்கு வந்து எடுத்து உள்ள படிச்சு காலச்சுவடுங்கிற பதிப்பகத்தை பார்த்தோம்னா சரி நல்லா இருக்கு. எல்லா காலேஜோட பெரும்பாலுமான நூல்கள் நல்லா இருக்கும். எல்லா நூல்களுமே எனக்கு பிடிக்கும். பெரும்பாலும் ஒர்த்தான புத்தகமாக தான் இருக்கும். இது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாமளே ஒரு செலக்ட் பண்றது அந்த மாதிரி எடுத்தது. இது வந்து எனக்கு வந்து வங்காளத்தை சேர்ந்த தேவி பிரசாத் சட்டோபதியை வந்து ஒரு மார்க்சிய அறிஞர், அவரோட உலகாயுதம் புத்தகம் ரொம்ப முக்கியமான புத்தகம். அதை நான் படிச்சு இருக்கவும் செய்கிறேன். அதனால எனக்கு தேவி பிரசாத், அதே மாதிரி இந்திய தத்துவத்தில் நிலைத்திருப்பனவும் அழிந்தனம்னு ஒரு புத்தகம் இருக்கு. கரிச்சான் குஞ்சு தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காரு. அது இந்தியாவில் இருக்கிற தத்துவ மரபுகளை பத்தி எழுதப்பட்ட புத்தகம். அந்த புத்தகத்தை ஒரு 100 பக்கம் வாசிச்சிருக்கேன். அது முழுசா வாசிக்கல, ஆனால் உலகாயுதத்தை முழுசுமே வாசிச்சிருக்கேன் நான். அதனால வந்து தேவி பிரசாத் சட்டோபதி எழுதுன அவர் பேர் பார்த்தா அவர் சம்பந்தமான புத்தகத்தை வாங்கணும் அப்படின்னு ஒரு இன்டென்ஷன்ல இந்திய நாத்திகன் இந்த புத்தகத்தை வந்து நான் வாங்கியிருக்கேன். அடுத்ததா நீங்க வந்து அம்பேத்கரை பத்தி முழுசா ஒரு ஆய்வு பண்ண போறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல ஆய்வுலாம் இல்லை, இது ரொம்ப இது அம்பேத்கரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு இந்தியாவோட மிக முக்கியமான அறிவாளி இல்லையா அவரு, அதனால அவரை பத்தி கட்டாயமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு சில புத்தகங்கள் நான் படிச்சிருக்கேன். மிக முக்கியமா வந்து கன்னட தலித்திய ஆய்வாளர் வந்து டிஆர் நாகராஜ் எழுதின தீப்பற்றி, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம். அப்புறம் இந்தியாவில் ஜாதிகள்னு அம்பேத்கர் எழுதின புத்தகம் ஒரு சின்ன புத்தகம் நான் படிச்சிருக்கேன். அதனால இன்ன பிற வந்து ஜாதி சம்பந்தமான விஷயங்கள் வந்து தொடர்ச்சியா நம்ம அதை பத்தி ஏதோ ஒரு இது வந்துகிட்டே இருக்குல்ல, அதை பத்தி நம்ம இன்னும் டெப்தா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால அம்பேத்கர் வாங்கினேன். ஆக்சுவலா வந்து நான் வாங்க போனது புத்தரும் அவர் தம்மமும் வந்து அம்பேத்கர் எழுதின புத்தகம் தான். அது வந்து 3 புத்தகம் தான் இருக்கு. 3 புத்தகமா வந்து தமிழ்நாடு அரசு இப்ப வந்து இவரோட ஆக்கத்தை வந்து, அதாவது ஒரு குறிப்பிட்ட நூலை மட்டும் வாங்க முடியாது. ஆமா, அப்படி அது 3 வாங்கலான்னு தான் நான் போனேன். அதை நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன். அதை திரும்ப படிக்கணும், அது சொந்தமா அந்த புத்தகத்தை வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு. ஆனா இப்போ வந்து அதை தனியா வாங்க முடியாது. 17 புத்தகமா தான் நீங்க அதை வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுல இன்ன பிற புத்தகங்கள்லாம் வருது. மொத்தம் 100 புத்தகங்கள் வந்து தமிழ்நாடு அரசும் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸும் வந்து இணைந்து அதை வெளியிடுறாங்க. 100 புத்தகங்கள் வரப்போகுது. 27 புத்தகங்கள் இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்திருந்தது. நான் வந்து அதுல வந்து 3 புத்தகங்கள் தான் வாங்கலான்னு போனேன். போறப்ப வந்து அந்த நூல் 3 புத்தகங்கள்ல 17 புத்தகங்கள் இருக்கிற தொகுப்பா தான் வரும். அது 2வது தொகுப்பு. முதல் தொகுப்பு வந்து ஒரு 10 புத்தகங்கள் வருது. அது நீங்க வந்து நீங்க 17 வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜாதிகள் பத்தி எனக்கு ஒரு இது இருந்ததுனால சரி நம்ம முதல் 10 ஜாதிகள் சம்பந்தமான புத்தகங்கள் வாங்குவோம். இந்த புத்தகங்கள் வந்து ரொம்ப நம்ம படிக்கிற போது நம்மளுக்கு கட்டாயமா இந்த வருஷத்துல படிச்சிருவேன். இது படிச்சு முடிச்ச போது குறைஞ்சபட்சம் ஒரு 5 புத்தகங்களாவது இந்த வருஷம் படிச்சிருவேன் நினைக்கிறேன். அப்படி படிக்கிற போது வந்து இது வந்து இன்னும் நல்லா தரமா இருந்தது, இதா இருந்தா அடுத்து 17 புத்தகம் வாங்கலாம்னு வந்து ஐடியா வச்சிருக்கேன். சரி, கிட்டத்தட்ட ஒரே ஒரு வீடியோ தான் மிச்சம் இருக்கு. அதுல வந்து இலக்கியங்கள் புனைவு பார்க்க இருக்கோம். அதுதான் ரொம்ப அதிகமான நூல்கள் இருக்கு. அந்த காணொலியோட இந்த காணொலி மாரத்தான் முடியுது. நண்பர்களுக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி.